இந்த அருமையான மாலை வேளையில் இந்த பொன்னிலா பள்ளியானது வண்ண நிலாவாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு, பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் பொன்னிலா பள்ளி வண்ண நிலாவாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. இப்பள்ளியின் தாளாளர் எனது அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம் பள்ளி முதல்வர் திருமதி மாலதி அர்ஜுனன் அவர்களுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டோர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதினால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனினும் சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிற வள்ளுவரின் கூற்றின்படி அள்ள அள்ள குறையாத செல்வம் கல்வி செல்வம். நம்மிடையே பணம் இருந்தால் அதனை நாம் செலவழித்து விட்டால் குறைந்துவிடும். 10 ரூபாய் கொண்டு போய் 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினோம் அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய் தான் கொடுப்பார்கள். ஆனால் நாம் கல்வியை கற்கும் பொழுது நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கூறினால் மீண்டும் நம்மிடையே அதே கல்வியானது அப்படியே தான் இருக்கும். அவர்களிடையே காணப்படக்கூடிய சில கருத்துக்களையும் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் அறிவாளியாகத்தான் ஆகும். அதனால்தான் திருவள்ளுவர் கூறினார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று. தலை இருந்தால்தான் உடம்பு இருக்கும் இல்லையா? தலை இல்லை என்றால் எதுவுமே நடைபெறாது. அதனால்தான் அவர் கூறினார், எல்லா செல்வத்திற்கும் தலையாய செல்வம் கல்வி செல்வம் என்று. அந்த கல்வி செல்வம் வேண்டுமெனில் நம்மிடையே முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி வேண்டுமெனில் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கை இருந்தால்தான் எந்த ஒரு செயலையுமே நாம் முயற்சியோடு செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? இதையும் வள்ளுவர் கூற்றின்படி கூற வேண்டுமானால், தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படி என்றால் என்ன? கடவுளாலேயே முடியாத காரியமாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்யும் பொழுது அச்செயலினை நாம் நன்றாக செய்து முடிப்போம் என்பதுதான் வள்ளுவனின் கூற்று. இதற்கு ஒரு சிறிய கதை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் அரசன் தன் மக்களிடையே ஒரு தகவலை சொல்கிறார். என்னுடைய கோட்டை கதவினை எவன் ஒருவன் திறக்கிறானோ அவனுக்கு நான் என் பாதி நாட்டையே எழுதி வைக்கிறேன் என்று கூறுகிறான். அப்படி உங்களால் திறக்க இயலவில்லை எனில் உங்கள் 2 கைகளும் வெட்டப்படும். இதுதான் அந்த அரசன் கூறிய செய்தி மக்களிடையே. அனைத்து மக்களும் தங்களுக்குள்ளேயே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவரும் முன்வரவில்லை. ஒருவேளை கோட்டை கதவை திறக்க முடியவில்லை எனில் நமது 2 கையையும் அரசன் வெட்டி விடுவானே, நாம் என்ன செய்வது? இந்த ஆசை நமக்கு வேண்டாம், நாம் முயற்சியை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அதில் ஒரு இளைஞன் மட்டும் என்னால் முடியும் என்று சொல்லி முன்னே வருகிறான். சரி, போய் திறந்து பார் என்று கூறுகிறார்கள். அவன் போய் கதவை தள்ளவுமே கோட்டை கதவானது திறந்து விடுகிறது. எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏனெனில் கோட்டை கதவு தாழ் போடவில்லை, சாத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், சாத்தி தானே வச்சிருக்கிறாங்க, அவன் போய் திறந்துருவான்ல அப்படின்னு. சாத்தி வைத்திருக்கிறது தான் அரசனுடைய ட்விஸ்ட். யார் முன்னே வருகிறார்கள், முயற்சி யார் செய்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. அரசன் கதவினை தாழ் போடவில்லை என்பது மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவன், அந்த இளைஞன் சொல்கிறான், ஒன்று என்னால் முடியவில்லை எனில் என் 2 கைகளும் மட்டும்தான் வெட்டப்படும், என் உயிர் இருக்கும். நான் 2 கைகள் இல்லாமலும் வாழ்ந்து கொள்வேன். ஆனால் அக்கதவினை நான் திறந்து விட்டால் பாதி நாட்டிற்கு ராஜா. அப்போ அந்த அடுத்த நொடி அவனுடைய
நிலைமை மேலே செல்கிறது இல்லையா? அவன் முயற்சி தான் அவனுக்கு தன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது, மேன்மை அடைகிறது. அப்ப முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அந்த முயற்சி வேணும்னா அவன்கிட்ட என்ன இருந்தது? தன்னம்பிக்கை. என்னால் முடியும், அதாவது என்னால் முடியும் என்று நினைக்க வேண்டுமே தவிர என்னால் மட்டுமே முடியும் அந்த வார்த்தை வரக்கூடாது. அப்படி வந்தால் அது ஈகோவாயிரும், எனக்கு மட்டும் தான் முடியும். அது என்னது அப்படின்னா அகங்காரம். அது நம்மிடையே இருக்கக்கூடாது. என்னாலும் முடியும், நான் செய்வேன் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் இந்த நாட்டையே நாம் என்ன செய்யலாம்? ஆளலாம். நீங்கள் அனைவருமே வருங்கால மன்னர்கள், இந்தியாவின் தூண்கள். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து நன்றாக படித்து மேன்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.